ஹாய்ங்க. கடந்த 2, 3 நாளா சரியா வீடியோ எடுக்கல. இந்த வீடியோ 2 சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளுக்குள்ள வீடியோ தான். 2 நாளுமே புதுசா எதுவுமே படிக்கல. ஜஸ்ட்டு ரிவிஷன் மட்டும் பண்ணேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு போட்டு பார்த்தேன். பரவால்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல மார்க் தான். அண்ட் நீங்க எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதே மாரி நெறைய அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. நான் எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் நான் எப்படியாச்சும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா காலையில எந்திரிக்க முடியல. இந்த மாசம் ரொம்ப குளிர் வேறயா. ஸோ அதனால தான். ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. அண்டு என்னன்னா, முன்னாடி தமிழ் நல்லா படிப்பேங்க. நல்ல மார்க் எடுப்பேன். நல்லா ரீட் பண்ணுவேன் அதே மாரி. இப்ப என்னடான்னா, தமிழ் வாசிக்கவே என்னால முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உச்சரிப்பெல்லாம் சரியா வரமாட்டேங்குது. நரேந்திர மோடிக்கு நரோந்திர மோடி அப்படின்னு சொல்றேன். எனக்கு ரொம்ப ஒரு அவமானமா இருக்கு. ஸோ இனி முடிஞ்ச அளவுக்கு வீடியோல வந்து தமிழ்ல பேசணும் அப்படின்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு எம்பாரஸிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாரி தான். ஏன்னா தமிழே தெரியலனா கூட பரவால்ல. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இப்ப தமிழ் வரமாட்டேங்குது அப்படிங்கும்போது தான் ஒரு மாரியா இருக்கு. ம். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் இனி கொஞ்சம் தமிழும் நல்லா படிக்கணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழும் வருதுல்ல. அதனால தான். ஸோ எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் படிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஸோ நீங்க படிச்சா நல்லா படிங்க. நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். கரண்ட் மீன் டைம்ல இன்டர்வியூஸும் இருந்தது எனக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே. அதுவும் நல்லபடியா அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. ஆன் சைட்லாம் போயிட்டோம்னா கஷ்டம் தான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க படிச்சா நல்லா படிங்க.